இன்கார்பரேட் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் கிடைத்தால் தான் ஜிஎஸ்டி நம்பர் வாங்க முடியும். ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் தான் ஜிஎஸ்டி வந்து அரசாங்கம் கரெக்டாக. அதுக்கப்புறம் தான் பேங்க் அக்கௌண்ட் போக முடியும். பேங்க் அக்கௌண்ட்டும் அண்டர் அரசாங்கம் தான், செடிக்கு தான் நல்லா கரெக்டாக. நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் ஆரம்பிச்சா கூட கவர்மெண்ட்டுக்கு தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். ப்ரொப்பரைட்டர்ஷிப் தனி மனித ஒரு ஓனராக இருந்தாலும் ஜிஎஸ்டி வாங்கணும், அதுவும் கவர்மெண்ட்டுக்கு வேணும். எம்எஸ்எம்இ இருக்குது, உத்தியோக ஆதாரா, இது எல்லாமே அந்த 1956 ஆக்ட். அந்த காயின் ப்ரைஸ் ஏன் ஸ்டேட் தான் இருக்குன்னா எவ்வளோ காயின் ஸ்டேக் ஆகிருக்கு, எவ்வளோ அவுட்புட் வருது. ஒரு 10 கோடி காயின் ஸ்டேக் ஆனால் எவ்வளோ அவுட்புட் வரும்? 4%னாக்கா 40 லட்சம் காயின் கரெக்டா. இந்த 40 லட்சம் காயின் தான் செல்லிங் வருது கரெக்டா. 40 லட்சம் காயின் செல்லிங் வருது. பை